தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்தின் தலைப்பின் கீழ கேட்கப்பட்ட கேள்விகள் வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரமானது கல்லாமை. இதுக்கு முன்னாடி பார்த்தது கல்லாமை இல்லையா? மகர லகரம் வந்திருக்கு. இங்க பொது லகரம் வந்திருக்கு. இந்த லகர வேறுபாட்ட பார்த்துக்கணும். சரிங்களா? பொதுவாவே நம்ம வேகமா படிக்கும்போது நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள கவனிக்கிறது இல்ல அப்படின்றதுனால தான். முதல் கேள்வி பாருங்க. களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். களவினால் அதாவது திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சுதான் இந்த அதிகாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிறர் பொருள நோக்கி நம்மளுடைய செயல்பாட்ட செலுத்தக்கூடாது. அதற்காக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் அது திருடப்படுறப்ப, அந்த பொருள் கையில இருக்கும்போது ஒருவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றதையும் ஒரு அச்சமாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் விதைக்கிறார். சரியா? "அளவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போலக் கெடும்" அப்படின்னு சொல்றாங்க. நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது போறதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்த இந்த குறள் வாயிலா சொல்றாங்க. "களவினால் ஆகிய ஆக்கம்" ஆக்கம் அப்படின்னா என்னது இந்த இடத்துல? செல்வம் தான். "களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும்" சேர்வது போல கெடும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்ப கல்லாமை அப்படின்றது கீழ இந்த ஒரு அழகான குறள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. இதன் வாயிலாக சொல்ல வர்றது என்னது? அடுத்தவர்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது. அத திருடக்கூடாது. அப்படியே நீங்க அத கைப்பற்றுறப்ப, அதனால நீங்க அடையப் போகிற லாபம் ஒண்ணும் பெரிசா இருக்காது. இருக்க போறதில்ல அப்படின்றது தான் சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும்? அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப துறவிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? அப்படின்ற மாதிரியான கேள்விதான். "கல்வார்க்கு தன்னும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு" அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கான பதில் என்னது? இந்த அதிகாரத்துக்கு கீழ நாமளே சொல்லிடலாம். கல்லாமை. கல்லாமை அப்படின்றத தாண்டி பிறர் பொருள் மீது எந்த விதமான இச்சையும் இல்லாதவர்கள். துறவிகள் அனைத்தும் துறந்தவர்கள். சரியா? அதனாலதான் துறவு அப்படின்ற ஒரு வார்த்தையே அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வினையின் காரணமாக. அப்ப அடுத்தவருனுடைய பொருள் மீது தங்களுடைய கண்ணோட்டம் இல்லாம இருக்கணும். கண்ணோட்டம் அப்படின்றதே வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆசை அப்படின்ற மாதிரி. பார்வை கூட அது மேல படக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இது. அதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய குறள் "கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு" அப்படின்றது தான். அடுத்த கேள்வி பாருங்க. "களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல்" இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் யாது? அப்படின்னு கேட்கிறாங்க. கார் அப்படின்னா நாம பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த வார்த்தையிலேயே நாம தெரிஞ்சுக்கலாம். கார் இருள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா? அதே இதுதான். எப்பவுமே குறளுக்கு பின்னணிக்கு போகணும். பின்னணியில இருக்கக்கூடிய குறள் அது சார்ந்த அர்த்தம் தெரிஞ்சாதான் பதிலளிக்க முடியும் அப்படின்றது இல்ல. பொதுவான ஒரு சிந்தனை இருந்தாலே இந்த ஆப்ஷன் ஒமிட்டிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுலபமா நம்ம ஆன்ஸர் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த வகையில இதற்கான பதில் இருண்ட அறிவு அப்படின்றது தான். சரி. அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து எல்லோருக்குமே மிக பிடித்த அதிகாரம். பொதுவாவே ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு செயல்ல ஊக்கமிக்கவர்களா இருக்கட்டும், தன்ன மேற்கோள் காட்டிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு அதிகாரம். ஊக்கமுடைமை மாதிரி தான். சரிங்களா? என்ன சொல்றாங்க? "அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்." ஒரு பொருள் நமக்கு வருது அப்படின்னா, அத நம்மளுடைய உழைப்பின் மூலமாக சேர்க்கணும் இல்லையா? அந்த பொருள் எப்படி வரணும்? அருளோடும், அன்போடும். சரியா? அப்ப யாரையும் ஏமாத்தாம, முழுமையான மனசோட நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்த நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த குறள் என்னது? நமக்கு படிச்ச உடனே தெரிஞ்சிருக்கும். "அருளோடு அன்போடு வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல்" அப்படின்றது தான். அப்ப அதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. புரள விடல் அப்படின்றது. அடுத்த கேள்வி பாருங்க. "எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்." அப்போ எப்படி சேர்த்த பொருள் ஒரு தனி மனிதனுக்கு இன்பத்த தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குறளுக்கு போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன வச்சே ஆன்ஸர் பண்ணிறலாம். கொடையால் வந்த பொருள், உரிமையால் வந்த பொருள், போரால் வந்த பொருள், தீதின்றி வந்த பொருள். ஏன்னா ஒருவனுடைய
சம்பாத்தியம் அப்படின்றது எப்படி இருக்கும்? தீதின்றி சேர்த்த பொருளாக இருக்க வேண்டும் இல்லையா? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறன் அறிந்து நம்மளுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு வருவாய் அது எந்த விதமான தீங்கும் இன்றி ஒரு தனி மனுஷன் கிட்ட வந்து சேரணும். அதத்தான் அரணீனும் இன்பமீனும் திறனீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சோ அதற்கான சரியான பதில் தீதின்றி வந்த பொருள். அடுத்த கேள்வி பாருங்க. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த குளவினா என்னது? குழந்தை. இந்த அருள் என்பது யாருடைய குழந்தையா? அன்பினுடைய குழந்தை தான் யாரு? அருள் அப்படின்றவங்களாம். சரியா? அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. செவிலினா என்ன? செவிலித்தாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மாற்றுத்தாய் அப்படின்னு கூட அடையாளப்படுத்தலாம். சோ அப்போ பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல யார் யாரு எதற்கு ஒப்புமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதான் நாம இந்த இடத்துல சொல்ல போறோம். அப்போ அன்பின் குளவிதான் யாரு? அருள். அப்போ அன்பு என்னது? தாய். அருள் அப்படின்றது குழந்தை. எதை செவிலித்தாயா காமிச்சிருக்கிறாங்க? பொருள் என்னும் செல்வச் செவிலி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செல்வம் தான் என்னது? செவிலித்தாய். அப்ப சரியான பதில் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரியான கேள்விகள்ல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில வார்த்தைகள் வரும் இல்லையா? அன்பும் அரணும் உடைத்தாயின் ஒரு 2 வார்த்தை வருது இல்லையா? அதே மாதிரி மன்னருக்குடைய குணங்கள் அப்படின்னு நாம ஏதாவது ஒரு கேள்வி படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 3 வார்த்தைகள் வரும். சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடிய இடங்கள்ல எண்ணிக்கை அடிப்படையில வார்த்தைகள் வரக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். எத்தனை வார்த்தை வருது, என்னென்ன அர்த்தத்துல வருது அப்படின்னு பாத்துக்கணும். ஏன்னா கொடை அப்படின்னு திருக்குறள்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈகை அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்திருக்கலாம் இல்லையா? இந்த வார்த்தை மாற்றும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். என்னது? செல்வம் அப்படின்றதுதான். நாம போன குறள் தான் பார்த்தோம். அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. சோ ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஊக்கம் தரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு குறள் பகுதியில நமக்கு கொடுத்திருப்பாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான பதில் என்றது பொருள் உடையவர் செய்யும் செயல். அதாவது ஒரு வேலைக்கு தேவையான கருவிகள் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு அந்த வேலையில இறங்குறவன் ஒரு குன்றின் மீது யானை போர். யானை கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு குன்று ஒரு சின்ன மலை மேல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறீங்க? அப்ப அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு தன்மையோட வேலை செய்யறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ற. சோ அப்ப ஒரு செயல்ல நாம ஈடுபடும் பொழுது குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று ஒன்றாகச் செய்வான் வினை அப்படின்னு சொல்வார். அந்த கைப்பொருள் அப்படின்றது நம்மளுடைய கையில இருக்கணும். அதற்குண்டான கருவிகள் அது இல்லாம இறங்கக்கூடாது. ஒரு எலக்ட்ரிசிட்டியில கை வைக்க போறோம் அப்படின்னா டெஸ்டர் எல்லாமே இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா ஒரு அச்சத்தோட தான் நாம வேலை செய்யணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டை தான் இந்த இடத்துல நமக்கு வள்ளுவர் கூறுறார். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு நமக்கு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுல இதுவும் ஒரு சான்று. அடுத்த கேள்வி பாருங்க. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்றதுதான். எள்ளி நகையாடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரிதான். எள்ளுவர் அப்படின்றது பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க, கேலி பேச்சுக்கு ஆளாவாங்க. சோ அப்ப அப்படி ஒரு ஆளா நீ இந்த சமூகத்துல எக்காரணத்தை கொண்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். கடல் கடந்து பயணி 8 திசையும் சென்றிடுவீர் கொண்டு இங்கு கொணர்ந்து சேர்த்திடுவீர் அப்படின்னாரு பாரதியார் இல்லையா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடேல் அப்படின்னாங்க ஔவையார். அப்ப எங்கனாலும் பயணி, நிறைய சம்பாதி, சரியான பாதையில சம்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய ஒரு பகுதியா இது நமக்கு இருக்குது. அடுத்து பாருங்க.
பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் எது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இதுல நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். பொதுவா பார்க்கும்போது பகைவர் அப்படின்னா ஏதோ மன்னர் ரேஞ்சுக்கு யோசிச்சிருப்போம். ஒரு சாமானியனுக்கு தான் சொல்லுவாரு, நீ உனக்கு அடிப்படையான தேவையான செல்வத்தை சேர்த்துட்டு அதை பிறருக்கும் கொடுத்து ஒரு பாதுகாப்பான வாழ்வை வாழும் பொழுது அதுதான் பகைவனினுடைய கர்வத்தை அடக்கும் அப்படின்னு சொல்றாரு. செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் அப்படின்ட்டார். செருணர்னா யாரு? பகைவர். செருக்கறுக்கும்னா என்னது? கர்வத்தை அடக்கும். செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்கதனீர் கூறியதில். அதை விட கூறிய ஆயுதம் எக்கு அப்படின்றாரு பாருங்க. அதை விட கூறிய ஆயுதம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான திருக்குறள். செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்கதனீர் கூறியதில். அதனால பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிமுக்கியமான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டா அது செல்வம் தான் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்றார். சரி, அடுத்து பாருங்க துறவு. துறவிகளை பத்தி நாம ஆரம்பத்திலே நிறைய குறள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனாலும் என்ன பண்றாரு, துறவு அப்படின்ற இன்னொரு பகுதி நமக்கு தனியாவே இருக்கு. சோ இதுல நமக்கு எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் பிரேக்ஸ் த சைக்கிள் ஆஃப் ரீபர்த். என்னது? பற்றற்ற நிலை அப்படின்றதுதான். இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய குறள், பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் அப்படின்றார். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்று நிலையாமை காணப்படும் அப்படின்றதுதான். அப்ப இங்க எதுவுமே நிலையாமை இல்ல, நிலைச்சு இருக்க போறது இல்ல. அதனால அதன் மீது எதுக்கு அந்த பற்று அப்படின்றதுதான். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்று நிலையாமை காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அதிகாரம் பாருங்க, பெருமை. இந்த பெருமை அப்படின்ற குறளின் வாயிலா வள்ளுவம் என்ன நமக்கு சொல்லித் தருது அப்படின்னா, சமத்துவத்தை சொல்லித் தருது. என்ன சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ பிறக்கிறப்ப எல்லா உயிருமே என்னது? இங்க ஒண்ணுதான். ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழில்னாலதான் வேறுபட்டு நிக்கிறாங்க நிறைய நேரங்கள்ல. செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்றது. செய்தொழில் அப்படின்றத தாண்டி செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு இந்த இடத்துல நாம அடையாளப்படுத்திக்கலாம். சரியா? அதனாலதான் வேறுபட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்றது எப்பவுமே உயர்ந்ததா இருக்கணும். அப்ப பிறக்கும்போது எல்லாருமே குழந்தைகள் தான் இல்லையா? நம்ம மேல பாவக்கணக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காலம் கடக்க கடக்க இந்த சமூகத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு நாமளும் தயாராகிறோம். அந்த ஓட்டத்துக்கு ஓடணும் அப்படின்ற ஒரு வேகத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ பண்ணிடுறோம், என்னென்ன தவறுகள்னாலோ இழைச்சிடுறோம் இல்லையா? அதத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல அதன் அடிப்படையில நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து என்னது அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படின்றதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு, தொழில் அப்படின்றதுதான். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, காஞ்சி அப்படின்றதுதான். நிலையாமை அப்படின்ற வார்த்தை, காஞ்சி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமா நாம எதை படிச்சிருக்கிறோம்? நிலையாமை படிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்லக்கூடிய அழகான பகுதி. கேள்வியா என்ன கேக்குறாங்க? நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? அதாவது நில்லாதவற்று நிலையின் என்றுணரும் புல்லறிவாண்மை அப்படின்னு சொல்றார். சரியா? சோ அப்ப புல்லறிவாண்மை அப்படின்னா என்ன? ஒரு 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 ஓரறிவு உள்ள புல் மாதிரி ரொம்ப இழிவாக பார்க்கிறார் அப்படின்றது. நில்லாதவற்றை நிலையின் என்றுணரும் புல்லறிவாண்மை அப்படின்ற வார்த்தை. அந்த புல்லறிவாண்மை அப்படின்ற வார்த்தையை அடிக்கோடு இட்டுக்கணும். இப்ப இழிவாக அப்படின்றதுதான் அதற்கான சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க, பொறையுடைமை. பொறைனா என்னது? பொறுமை அப்படின்னு அடையாளப்படுத்திக்கலாம். 69வது கேள்வி என்ன சொல்றாங்க? பொறுத்தல் இறப்பினை என்றும் டேஷ் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அப்போ ஒரு
திருக்குறள் இந்த பகுதியில நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்ப பிறர் தவறுகள் செய்றாங்க அப்டின்னா, அந்த தவறுகள எந்த மாதிரி கையாள வேண்டும் அப்டின்றது தான், "பொறுத்தல் இறப்பினை என்றும், அதனை மறத்தல் அதனினும் நன்று" அப்டின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தவங்க நமக்காக தவறு செய்றாங்க அப்டின்னா, நமக்கு எதிரா தவறு செய்றாங்க அப்டின்னா, அத மறந்துர்றது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லக்கூடியது தான். பிறர் தவறுகளை பொறுக்க வேண்டும். பிறர் தவறுகளை மறக்க வேண்டும். அப்ப 2மே நமக்கு சரிதானே. ஆப்ஷன் சி போடலாமா? சரி. "இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்" அப்டின்னு சொன்னதும் திருக்குறள் தான். அதே நேரத்துல பிறர் நமக்கு தீங்கிழைத்தால், அந்த தீங்க என்ன பண்ணணுமா? பொறுத்துக்கணும். அதே நேரத்துல அந்த தீங்க முடிஞ்ச வரைக்கும் வேகமாக மறப்பதற்கான முயற்சியிலயும் நாம ஈடுபடணும் அப்படின்னு தான் அந்த பகுதி நமக்கு சொல்லுது. அடுத்த கேள்வி பாருங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அப்போ ஒரு ஆட்சி அப்படின்றது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அந்த பகுதியில நமக்கு சொல்றாங்க. "துறத்தார் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச் சொல் நோர்க்கிற்பவர்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடுஞ்சொல்லை பொறுப்பவர் தான் யாரு? எப்படிப்பட்ட அரசனின் கீழும், எப்படிப்பட்ட ஆட்சியின் கீழும் வாழ்வதற்கு தயாரானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ "செவிகைப்பச் சொதுபொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 குறளுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்து தான். ஒரு எந்த மன்னனுக்கு கீழ் மக்கள் வாழ்வார்கள் அப்படின்றது தான். எப்பேர்ப்பட்ட மக்கள் வாழ்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, அது கீழ மக்கள் எந்த பண்ப பின்பற்றினா வாழ்வார்கள்னா, அவங்க எப்படி இருக்கணுமா? கடுஞ்சொல்லை பொறுப்பவர்களாக இருக்கணும். இங்க அரசன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அரசன் அப்படின்றத கடந்து நாம இப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறோம்னா, நம்முடைய மேலதிகாரி அப்படின்னு கூட இத வச்சுக்கலாம். "செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உண்டு" அப்படின்னு சொல்றதும் உண்டு. "துறத்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வரின் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர்" அப்படின்றதும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். சரிங்களா? 2 குறளையும் இந்த ஒரு கருத்துக்கு நாம ஒப்பிட்டுக்கலாம். அதனால 2யுமே நாம பார்க்கிறோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. வள்ளுவர் கூற்றுப்படி "ஒறுத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொறுமையை போன்ற ஒரு சிறந்த குணம் அப்படின்றது வேற எதுவுமே இல்ல. ஒருவேளை அப்படி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு இன்பமானது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு சரியான பதில் என்னது? "ஒறுத்தார்க்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ்" அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் முழுக்க நீடிக்கும். சரியா? அக்கார்டிங் டு வள்ளுவர், "ஹவ் மெனி டேஸ் கன்டினியூட் த பிளஷர் டு த பீப்பிள் வித்தவுட் தி பேஷன்ஸ்". பொறுமையற்றவர்களுக்கு. சரியா? ஸோ வள்ளுவர் கூற்றுப்படி "ஒறுத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்" அப்படின்னா, ஒரு நாள் மட்டும்தான் நீடிக்கும். நாம பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் அந்த குறள் வாயிலாக நமக்கு அறிவுரையாக கூறப்படுவது. சரியா? அதான் நமக்கு எதுக்கு கீழ சொல்றாங்க? பொறையுடைமை அப்படின்ற இந்த அதிகாரத்தின் கீழ சொல்றாங்க. "ஒறுத்தார்க்கு ஒரு நாள் தான் இன்பம்". அதத்தான் "ஒறுத்தார்க்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த குறள் பாருங்க. ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமையை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்கிறாங்க? திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்றத நமக்கு கேள்வியா கேட்கிறாங்க. நமக்கு இதற்கான பதில் தெரியும்ல. "வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு" அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த திருக்குறள் எல்லாத்துக்குமே அறிமுகமானது தான். ஏற்கனவே நாம இத பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி போயிரலாம். இடனறிதல். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஒரு இடத்துல நாம செயல்படுறோம் அப்படின்னா, அந்த இடம் அறிந்து, காலம் அறிந்து செயல்பட வேண்டும். இடனறிதல்ல இந்த இடத்துல நாம தனி தலைப்பா பார்க்கிறோம். முன்னாடி பொதுவான கேள்விகள் அப்படின்றது கீழயே இடனறிதல் சார்ந்த கேள்விகள் நமக்கு நெறைய வந்திருக்கும். சரிங்களா? அப்போ கேள்வி என்ன கேட்கிறாங்க? "ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின்" அப்படின்னு இடனறிதல்ல இருந்து குடுக்குறாங்க. மேற்காணும் திருக்குறள் மூலம் "வலிமையற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை" அப்படின்னு கேட்கிறாங்க. இடன் அறிதல், தற்காத்தல் அப்படின்றதுதான். இப்போ ஒருத்தர வீழ்த்தணும் அப்படின்னா திட்டமிடணும்.
திட்டமிடுதல் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரு எந்த இடத்துல பலவீனமானவரா இருப்பாரு அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா? அதான் என்னது? இடனறிதல் அப்படின்றதா நமக்கு இங்க குடுக்குறாங்க. "அற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின்" அப்படின்றது தான் அந்த திருக்குறள் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து பாருங்க, வினை தூய்மை. வார்த்தைய பிரிச்சு பார்த்துரலாம். நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய தூய்மை தன்மை பத்தி தான் இந்த பகுதியானது நம்மகிட்ட பேசுது. என்ன சொல்றாங்க? "சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது" என்கிறார் வள்ளுவர். இந்த குறளின் வாயிலாக எந்நிலையை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. சரியா? என்ன சொல்றாங்க? "ஈன்றான் பசிகாண்பான் ஆயினுஞ் செய்யிறம் சான்றோர் பழிக்கும் வினை" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாய் பசியால வாடும் காலத்துல ஒரு குழந்தை அத பார்க்குறான் அப்படின்னா, அந்த பசிய போக்குறதுக்காண்டி என்னனாலும் செய்வான். இல்லையா? ஆனா அந்த குறள்ல என்ன சொல்றாங்க? "ஈன்றான் பசி காண்பான் ஆயினுஞ் செய்யறம்" அப்படின்னு சொல்ட்டாங்க. சோ தாய் பசியில இருந்தாலும் அவள் பசிய போக்குறதுக்கும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணுமா? அறவழியில தான் இருக்கணுமா. சரியா? நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுனால நான் குறுக்கு வழியில பயணிச்சு என்னுடைய கஷ்டத்த போக்கிக்கிறேன் அப்படின்னு செயல்படக்கூடாது. இப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்படின்றதுக்கு தான் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. தாய் பசியால் வாடும் காலத்தில் கூட சான்றோர் பழிக்கும் வினையை எந்த நிலையிலும் செய்யக்கூடாது. அறவழியில் தான் ஒருவன் செயல்பட வேண்டும் அப்படின்றதத்தான் அந்த ஒரு பகுதி நமக்கு சொல்லித் தருது. அடுத்த அதிகாரம் பாருங்க, அறிவுடைமை. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு பிடிச்ச திருக்குறள். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் பிடித்த திருக்குறளாக நமக்கு புத்தகத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். "அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென" திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? "அறிவு அற்றங்காக்கும் கருவி" அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லையா? இப்ப அறிவுதான் நீ வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். பகைவன் உன்னுடைய உடல தாக்கலாம், உன்னைய கொல்லலாம். ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய கல்விய ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னுடைய சிந்தனை என்ன போக்கு எதையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றார். அப்ப இதற்கான பதில் என்னது? "அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண்" அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப எப்பேர்ப்பட்ட பகைவனா இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட மன்னனா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எப்பேர்ப்பட்ட படைகள் இருந்தாலும் சரி, அவங்களால உன்னுடைய அறிவ எக்காரணத்த கொண்டும் எந்த சூழல்லயும் எந்த விதமான தாக்குதலுக்கும் உள்ளாக்க முடியாது அப்படின்றது. அடுத்த கேள்வியும் அது சார்ந்து தான் நமக்கு இருக்கு. "அற்றம் காக்கும் கருவி" என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? சோ இது நமக்கே தெரியும் இல்லையா? அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு வலிமை வாய்ந்த அரண் அப்படின்றத பகுதி வாயிலாக நமக்கு சொல்றாங்க. சோ அடுத்த கேள்வி பாருங்க, வாய்மை. வாய்மை நமக்கே தெரியும். எப்பவுமே என்ன பேசணும்? உண்மைய பேசணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வாயிலாக, பல்வேறு குறள்கள் வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அத நாமளும் படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டா, கேள்வியா எத குடுக்குறாங்க? "பொய்மையும் வாய்மை இடத்த எப்போது?" அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. "பொய்மையும் வாய்மை இடத்த குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின்" அப்படின்னு ஒரு குறள் இருக்குது இல்லைங்களா? சோ அதுதான். அப்ப எந்த இடத்துல நாம பொய் சொல்லலாம்? ஒரு இடத்துல உண்மைய சொன்னத விட அதிகமான நன்மை விளையும், நல்லது நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல பொய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்றது. பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு அதான் சொல்றாங்க. "புரைதீர்த்த நன்மை பயக்கும் அணின்" அப்படின்றதுதான். புரைனா என்ன? குற்றம். குற்றம் தீர்ந்து நன்மைய தரும் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? தாராளமா பொய் சொல்லலாம் அப்படின்றது தான் அந்த பகுதி வாயிலாக நமக்கு சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி பாருங்க. "அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்?" எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம இருக்கணும். அதான் வாய்மை அப்படின்ற பகுதிக்கு கீழங்க நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அந்த வகையில இந்த இடத்துல மிக பொருந்தி வரக்கூடிய பதிலானது என்னது? பொய்யா விளக்கு அப்படின்றது தான். அடுத்த கேள்வியும் அது சார்ந்து தான் இருக்கு நமக்கு. 42வது கேள்வி. "அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்?" சோ ஆன்சர் நமக்கு என்னது? ஆப்ஷன் டி, பொய்யா விளக்கு. குறள் நமக்கு தெரியும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப வாய்மை அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக நமக்கு டக்குனு ஞாபகம் வரக்கூடிய
திருக்குறளாக இது இருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அடுத்த கேள்வி பாருங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்றதுதான். அப்ப பொய்யாமை பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில நமக்கு சொல்றாங்க. வாய்மை எந்த இடத்துலயுமே உண்மை பேசணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு கற்பிக்கிறது. அதே நேரத்துல ஒரு உண்மையை விட ஒரு பொய் சொல்றதுனால சிறந்த நன்மை அந்த இடத்துல வந்து சேரும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? பொய் சொல்லலாம். அதத்தான் பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப இடன் அறிதல் அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். இடன் அறிஞ்சு அந்த இடத்துல நாம பொய் சொல்லணுமா, உண்மை சொல்லணுமா அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படின்றதுதான். அப் அடுத்து நாம பார்க்கிற கேள்வி ரிப்பீட்டிவா நமக்கு கேட்கிறதுதான். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறும் விளக்கு. பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்றதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. வெறுவந்த செய்யாமை. அப்ப பல்வேறு அதிகாரங்கள் நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுது. ஒரே கருத்துக்களை பல்வேறு கோணத்துல அணுகக்கூடிய அதிகாரங்களும் நாம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த பகுதியில நாம பார்க்கக்கூடியது வெறுவந்த செய்யாமை. முதல் கேள்வி பாருங்க. மன்னனது படை வலிமையை அளிக்கக்கூடிய ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுமுரண் தேய்க்கும் அரண் அப்படின்னா கருவி. அதுல முன்னாடி என்னென்ன விஷயங்கள்னு சொல்றாரு? கடுமொழியும் கையிகந்த தண்டமும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடுமையான தண்டனையும் கடுஞ்சொல்லும் அப்படின்றதுதான் இதற்கான பதில். ஏற்கனவே நம்ம பார்த்தா கடுஞ்சொல் புறையுடைமை அப்படின்ற பகுதியில கடுஞ்சொல்லை பொறுப்பவர்கள் எப்பேற்பட்ட அரசனுக்கு கீழும் வாழ்வர் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல மன்னனுக்கு என்ன சொல்றாரு? கடுஞ்சொல் நீ பேசக்கூடாது, யாரையும் கடிஞ்சிக்க கூடாது, உன்னுடைய நிர்வாகம் அப்படின்றது ஆட்சி அப்படின்றது அவ்வளவு சிறப்பாக உலகம் போற்றும் வகையில் இருக்கணும் அப்படின்ற வழிவகையை மன்னருக்கும் காமிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ஆட்சிக்கு கீழே ஒரு குடிமகன்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு மக்களுக்கும் சொல்லித் தராங்க இல்லையா? அப்ப அதனாலதான் என்ன சொல்லப்படுது? திருக்குறள் அப்படின்றது எல்லாருக்கும் பொருந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடியது அடக்கம் உடைமை, பணிவு அப்படின்றதுதான். சரியா? அப்போ இப்பேற்பட்ட சூழலையும் ஒவ்வொரு மனுஷனும் பணிவை கைவிடக்கூடாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? எந்த ஒரு உயரத்தை அடைந்தாலும் சரி, அடக்கம் உடைமை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதன் கீழ் நாம பார்க்கக்கூடிய கேள்வி, எதனை போன்ற ஐம்புலங்களையும் அடக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா ஆமை என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் அதனுடைய ஓட்டுக்கு கீழே அடக்கிக்குமா இல்லையா? இப்ப ஆமை அப்படின்றதுதான் சரியான பதில். என்ன சொல்றாங்க? ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் அப்படின்றார். அப்ப ஆமை மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குறளை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்றதுதான். அப்ப ஆமை போல ஒருத்தன் அடங்கி இருக்கணும், அனைத்தையும் அடக்கிக்கணும், ஐம்புலன்களையும் அடக்கிக்கணும். அப்போ தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் பணிவு இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. 41வது கேள்வியும் அது சார்ந்துதான் நமக்கு இருக்கு. என்னது? ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எதற்குரியது? துறவு. அத்தனையும் துறத்தல் தான் துறவு, அந்த பெயருக்கு ஏத்த மாதிரி இல்லையா? அதனால துறவு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டா காமிக்கிறாங்க. மத்ததை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ரொம்ப சுலபமா இதற்கான பதில கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, மன்னரை சேர்ந்து ஒழுகுதல். ஏற்கனவே நாம ஒரு குறள் இந்த ஒழுகல் அப்படின்ற வார்த்தையில பார்த்திருப்போம். உலகத்தாரோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்துக்க தெரியாதவங்களை வள்ளுவர் என்ன சொல்லி இருப்பாரு? பல கற்றும் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டேஸ் காலம் கருதி வெறுப்பில் வேண்டுபவ வேட்பச் சொலல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சரியான பதில்? என்னது? குறிப்பறிந்து.
இது இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுதுகள். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்பச் சுழல் அப்படின்றதான் இதற்கான சரியான பதில். அடுத்து பாருங்க, வலி எறிதல் அப்படின்ற அதிகாரம். அப்போ வலி அப்படின்றது என்னது? பெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாத்தான் இது இருக்குது. ஒரு அழகான ஒரு திருக்குறள் சொல்றாங்க. "ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை." அப்ப நம்ம நெறைய பேரு கம்மியான சம்பளம் தான் நம்ம வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல, ஒரு கவலையிலே இருந்துகிட்டு இருக்கோம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? "நீ பெறக்கூடிய சம்பளம், உனக்கு பணம் வரக்கூடிய அந்த பாதை சின்னதா இருந்தாலும் பரவால்ல. ஆனா அத நீ செலவு பண்றல்ல, அது உன்னிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பாதை அப்படின்றத அகலாம பார்த்துக்கணும்." அதத்தான் "ஆகார அளவிட்டிதாயினும்." உனக்கு வரக்கூடிய இன்கம், அந்த சோர்ஸ் அப்படின்றது சின்னதா இருந்தாலும் கேடில்லை, தப்பில்ல. எப்ப? "போகாறு அகலா கடை." அத நீ செலவு பண்ணக்கூடிய அந்த பாதை ரொம்ப அதிகமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணாம, நல்ல திட்டமிட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்றதத்தான் இந்த பகுதியின் வாயிலாக வள்ளுவர் நமக்கு சொல்றாங்க. இதற்கான சரியான பதில் என்னது? எக்கனாமிக்கலா ஒருத்தன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவுரையா அந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு பொருளாதார சிந்தனை இந்த இடத்துல நமக்குள்ள விதைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த குறள் பாருங்க. "பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டஞ் சால மிகுத்துப் பெயின்" அப்படின்றதுதான். ஸோ அப்ப இதற்கான சரியான அர்த்தம் என்னது அப்படின்னா, பீலினா என்ன? மயிலிறகு. அப்போ ஒரு மாட்டு வண்டியில மயிலிறகு ஏத்துனாலும் அதுவும் என்னது? வெயிட் தான். மயிலிறகு தானே, லேசா தானே இருக்கும் அப்படின்னு நிறைய மயிலிறகு ஏத்துனா அந்த வண்டியினுடைய அச்சாணி அப்படின்றது என்ன ஆயிடும்? முறிஞ்சு போயிடும். சரியா? இதுதான் அதற்குரிய அர்த்தம். காரணம் இங்க என்ன சொல்றாங்க? "இஃது பிறிது மொழிதல் அணி" என்று கூறுவர். "வலியறிதல்" என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்றும் பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாகச் சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமையை இழப்பான். அப்ப அந்த வண்டி வலிமையானது அப்படின்றது கடந்து அளவுக்கு அதிகமாக அதுல வெயிட்ட ஏத்தும்போது, மயிலிறகு ரொம்ப சின்னதுதான், லேசானதுதான் இல்லையா? ஆனா அளவுக்கு அதிகமாக மயிலிறக ஏத்தும்போது அந்த வண்டியையே அது என்ன ஆயிடும்? அந்த அச்சாணிய முறிச்சு போட்டுரும் அப்படின்றதுதான். அப்ப இதுக்கான சரியான பதில் என்னது? கூற்று ஏ காரணம் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான பொருளாகும். ஸோ அப்ப இது இந்த காரணமானது இந்த கூற்றை மிகச்சரியாக விவரிக்குது, பொருந்தி இருக்குது அப்படின்றதுனால சரியான பதில் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்து எத பத்தி பேசுறாரு? கல்லுண்ணாமை பத்தி வள்ளுவர் பேசுகிறார். என்ன சொல்றாங்க? "கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராகக் கூறுகிறார்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, "துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர்" அப்படின்னு சொல்றார். அப்ப நஞ்சுண்பார் அப்படின்ட்டார் இல்லையா? பாய்சன், நஞ்சை சாப்பிடுபவர்களுக்கு இணையாக இந்த கல்லுண்பவர்களை வள்ளுவர் சொல்றார். சோ அப்ப அந்த அளவுக்கு என்னது? குடியை கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான செயலானது இந்த கல்லுண்பது. அப்ப அத ஒவ்வொரு தனி மனிதனும் தவிர்க்கணும் அப்படின்றதத்தான் இந்த பகுதியில நமக்கு சொல்றாங்க. அடுத்துமே இதே கல்லுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு குறள் தான் நாம பார்க்கிறோம். என்னது? "தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கமாக" எத சொல்றாங்க? இந்த கல்லுண்பது. இப்ப மது ஒழிப்பு அப்படின்னு நாம இப்ப பேசுறோம் இல்லையா? சோ அப்ப அந்த கல்லுண்ணுதல் அப்படின்றது எப்பேர்ப்பட்ட இடத்துக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்குமா? தாயும் நம்மை வெறுக்கும். நம்ம அம்மாக்கு நம்ம பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு மிகப்பெரிய வலியா இருக்கும் இல்லையா? அது இந்த உலகத்திலே ஒரு கொடுமையான விஷயம். அத தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு நாம தோன்றோம். அப்ப அப்பேற்பட்ட இடத்துக்கு உன்னைய கொண்டு போய் விட்டுரும். எது கொண்டு போய் விட்டுரும்? இந்த கல் உண்ணக்கூடிய அந்த பழக்கம். அப்ப அந்த ஒரு பழக்கம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கூடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியா தான் இது நமக்கு இருக்கு. சோ அடுத்து பாருங்க, அரண் வலியுறுத்தல். அறம் அப்படின்றது அந்த இடத்துல ஈற்றுப்போலி அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அதனால அரண் ஆயிருச்சு. நல்ல வழியை வலியுறுத்தி கூறக்கூடிய, சரியா? ஒரு மனிதன் பயணிக்கக்கூடிய பாதையை வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இதுக்கு கீழ நமக்கு குடுத்திருக்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நீர பிற" அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது? மனம் தூய்மையா இருப்பின் அதன் வழிப்பட்ட
காரணங்களும் வினைகளும் தூய்மையாயிருக்கும் ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கான ஒரு அடிப்படை பேஸே அதான் அப்படின்றார். மனம் தூயதாயிருப்பின் வெளிக்கோலம் வேண்டாததாகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்றார். அதான் என்னது? மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். மனதால் என்னது? மாசில்லாத ஒருத்தனை ஆகிரணும். அனைத்தரன் ஆகல நீர பிற அப்படின்னு. மற்ற விஷயங்களை பத்தி கவலை கொள்ளவே தேவையில்லை அப்படின்றதுதான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. வாழ்க்கை துணை நலம் அப்படின்றதுதான். சோ இதுக்கு கீழே நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியானது, மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் அப்படின்னு சொல்றார். சோ அப்ப இதற்கு பொருந்தி வரக்கூடிய பதிலாக இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்வாழ்க்கை நன் அப்படின்னு சொல்றாரு. சோ மங்களம் என்ப மனைவாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன். இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடியது மக்கட்பேறு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுக்கு சரியாக பொருந்தி வரக்கூடிய ஒரு பதில். அப்போ ஒரு மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன் அப்படின்றது. சோ அப்ப மக்கட்பேறு அப்படின்றதா மிக பொருந்தி வரக்கூடிய பதிலாக இந்த இடத்துல சொல்லுது. வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற அடிப்படையில இது சார்ந்து இந்த குறள் சார்ந்து நமக்கு இன்னொரு கேள்வியும் வருது. அதை பார்த்துட்டு விளக்கமும் நாம அப்படியே பார்த்துடலாம். நல்ல ஒரு குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சோ அப்ப அந்த குறள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அணிகலன் அப்படின்ற அடிப்படையில இங்க பொன்னோ பொருளோ நிச்சயமா இடம்பெற போறதே கிடையாது இல்லையா? அப்ப எந்த ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாழ்வியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அணிநலன்கள் அணிகலன்கள் அப்படின்னு வள்ளுவர் காமிக்கிறது எல்லாமே இன்சொல் அந்த மாதிரியான விஷயங்களை தான். இங்க என்ன சொல்றாங்க? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்றார். அப்ப நல்ல குழந்தைகள் தான் என்னது? ஒரு குடும்பத்திற்கான அணிகலன் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த திருக்குறள் வாயிலாவும் நமக்கு சொல்றாங்க. மங்களம் என்ப மனைவாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நல்ல பிள்ளைகள் தான் என்னது? மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்றதுதான் இந்த 2 கேள்வியின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி அதே பகுதியை சார்ந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. சோ காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு கொடுக்கிறாங்க. சோ இதற்கான கூற்று சரி, காரணமும் சரி. இது இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்னது? வாழ்க்கை துணை நலம். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை அப்படின்றது தான். சோ அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் அப்படின்றத தாண்டி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் ஏதாவது யாராவது நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அதை அப்படியே நம்பிடக்கூடாது. அதன் மீதான ஆராய்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் நிச்சயமா தேவை. அந்த செயல்பாட்டின் பின்னணி என்ன அப்படின்றத ஆராயணும் அப்படின்னு சொல்ற. சோ அதற்குரிய குறளாக, பின்னணியில் இருக்கக்கூடிய குறளாக என்ன சொல்றாங்க? இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும்? இந்த குறள்ல கவனிங்க. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்பம் கிட்டும். இருள் நீங்கி இன்பம் கிட்டும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. மருள் நீங்கி மயக்கம் தெளிந்த அப்படின்னு அத அடையாளப்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இதற்கான மிகச்சரியான பதில் அப்படின்றது ஈகை. சாரி, இன்பம். அடுத்து ஈகை, கொடை அப்படின்றத மையப்படுத்தி நமக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஈகை குணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த மண்ணானது செழிக்கும் அப்படின்றது வள்ளுவரினுடைய கூற்று அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதன் கீழே கொடுக்கக்கூடிய இந்த பகுதி, பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாங்க? பாத்தூன் மறியி எவனை பசி என்றும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்றார். இப்ப அதற்கான பதில் என்னது? பகிர்ந்து உண்ணுவோரை.
பகுத்துண்ணுதல் அப்படின்ற அடிப்படையில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதுக்குள்ள என்ன சொல்றாங்க? "பாத்தூன் மரீஇ எவனைப் பசி என்றும் தீப்பிணி தீண்டல் அரிது" அப்படின்னு சொல்றாரு. அப்ப பசி எனும் கொடிய நோய் பகிர்ந்து உண்ணுவோரை அணுகுவதே இல்லை. அது ரொம்ப அரிது அப்படின்னு இந்த குறளின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உழவு அப்படின்றது. பொதுவாவே உழவு அப்படின்ற தொழில்னு கூட அத சொல்ல முடியாது நாம. அத உயர்த்தி பேசுவது வள்ளுவம் அப்படின்னு சொல்லலாம். அதே இடத்துல நாலடியார்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேளாண்மை அப்படின்றதே என்ன சொல்லியிருப்பாங்க, திருக்குறள்ல உதவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேளாண்மை அப்படின்ற வார்த்தை எதுல கையாளப்பட்டிருக்கும் அப்படின்னா, நாலடியார்ல கையாளப்பட்டிருக்கும். இங்க அதன் கீழ கேட்கப்படக்கூடிய கேள்வியா நமக்கு இடம்பெற்றிருக்கிறது, உழவுத் தொழில் செய்கின்றவர்களை, உலக மக்களை காப்பதில் எதைப் போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? எதைப் போல? ஒரு தேருக்கு அச்சாணி போல. என்ன சொல்றாரு? "உழுவார்தான் உலகத்திற்கு அச்சாணி. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேருக்கே அச்சாணி மாதிரி. "சுழன்றும் ஏர்பின்னது உலகு, உழந்தும் உழவே தலை" அப்படின்னு சொல்றாரு. அப்போ உழவுதான் எல்லாத்துக்குமே என்னது? ஒரு மூலம். அதுதான் தொடக்கம். அதுதான் ஆதி. அது இருந்ததுனால தான் ஒரு நாடு சிறக்கும் அப்படின்றது தான் இந்த குறளின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து பாருங்க, நல்குரவு அப்படின்றது. அப்ப இந்த நல்குரவு அப்படின்ற அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு கேட்கக்கூடிய குறள் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம். என்ன சொல்றாரு? நெருப்பில் நடுவின் கூட படுத்து தூங்கலாம். ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. இதன் பின்னணியில இருக்கக்கூடிய குறள் பார்த்தீங்கன்னா, "நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்புனில் யாதொன்றும் கண்பாடு அரிது" அப்படின்றதுதான். அப்ப இதற்கான சரியான பதில், வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படின்றதுதான். "ஒன் கேனாட் ஸ்லீப் இன் த கிரிசிஸ் ஆஃப் பாவர்ட்டி". அப்ப வறுமை அப்படின்றது அவ்வளவு கொடிய விஷயம். "நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது" அப்படின்றதுதான் இதற்கான சரியான பதில். அப்ப மிக பொருந்தி வரக்கூடியது, வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படின்றது. கனவு காணுங்கள் அப்படின்னு ஐயா கலாம் அவர்களினுடைய வரிகள நாம சொல்றோம். நம்மளுடைய கனவு அப்படின்றதே பெரும்பாலும் இந்த வறுமைய போக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்ப அந்த கனவு தான் என்ன பண்றது? நம்மள நெறைய நேரங்கள்ல தூங்க விடுறதே இல்ல, இல்லையா? அதுதான். அடுத்து நாம பார்க்கக்கூடிய அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். இதன் கீழ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேள்வி, யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். யாருடைய பகை? "சொல்லேர் உழவர் பகை" அப்படின்றது தான் இதற்கான சரியான பதில். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய குறளானது, "வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை". வில்லு வச்சிருக்கவங்க கூட கூட நீ சண்டைக்கு போ. ஆனா சொல்லால, அதாவது கற்றவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. இந்த இடத்துல ரைட்டர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? கற்றோர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லேர் உழவர் பகை. அதனாலதான் என்ன சொல்றாங்க? எந்த அதிகாரத்தின் கீழ இத வைக்கிறாங்க? பகைத்திறம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தின் கீழ இத நமக்கு குடுக்குறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அன்புடைமை அப்படின்றது. இப்ப அன்பு அப்படின்றத வலியுறுத்தி தான் இங்க எல்லா இலக்கியங்களும் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களும், எல்லா மத வேதங்களும், மதம் சார்ந்த வேதங்களும் அன்பத்தான் நமக்கு என்ன பண்ணுது? போதிக்குது. அப்பேற்பட்ட அன்புடைமையின் கீழ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளானது, "அறத்திற்கு மட்டுமன்று மறத்திற்கும் துணை" என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? என்ன சொல்றாரு? "அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மறத்திற்கும் அஃதே துணை" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதற்கான பதில், சரியான பதில் அப்படின்றது என்னது? அன்பு அப்படின்றது தான். அடுத்த கேள்வி பாருங்க. "என்பும் உரியர் பிறர்க்கு" என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு" அப்படின்னு ஒரு திருக்குறள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்களாம், எல்லாமே எனக்குரியது அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்துல தங்களுடைய வாழ்க்கைய நடத்துவாங்களாம். ஆனா அன்பு உடையவங்க என்ன சொல்லுவாங்களாம், "என்பும் உரியர் பிறர்க்கு". என்புன்னா என்னது? எலும்பு. "என்புதோல் போர்த்த உடம்பு" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உட்பட மற்றவர்களுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த அன்பின் கண்கொண்டு இந்த சமூகத்த நாம பார்க்கணும் அப்படின்றது தான் அன்புடைமை அப்படின்ற அந்த அதிகாரத்தின் வாயிலா நமக்கு சொல்றாங்க.
அடுத்து பாருங்க, செய் நன்றி அறிதல். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த அடிப்படையான ஒரு பண்பாக இந்த நன்றி மறவாமை, செய் நன்றி அறிதல் அப்படின்ற இந்த மாதிரியான பண்பு நலன்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் கீழ் நமக்கு கூடிய கேள்வி, காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு காட்டுகிறார்? ஞாலத்தின் மாளப் பெரிது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது, உலகத்தை விட பெரிது அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல, பஸ்ல போய்க்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னு நெறைய நேரங்கள்ல அனுபவப்பட்டிருப்போம். ஒரு ஒரு பணம் இருக்காது நம்மகிட்ட. பணம் இருக்காது அப்டின்னா, ஒரு ரூ. 90 டிக்கெட்டுக்கு ரூ. 80 இருக்குது. ஒரு ரூ. 10 உங்ககிட்ட இல்ல. அல்லது அந்த இடத்துல சேஞ்ச் இல்ல அப்டின்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 10 யார் எவருன்னே தெரியாத ஒருத்தர் எடுத்து குடுக்குறாரு. சோ, அப்ப அது எவ்வளவு பெரிய உதவி. அதே நேரத்துல அந்த ரூ. 10 சில்லறையா நம்ம கையில இருந்திருந்துச்சு அப்டின்னா, அது மிகச்சிறிய ஒரு தொகை தான் இல்லையா? நிச்சயமா. ஆனா, அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எந்த விதமான பழிச்சொல்லும் வராம, உங்கள தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காம, டக்குன்னு அந்த இடத்துல அந்த பணத்த குடுக்கிறவரு, ஒரு மிகப்பெரிய மனிதரா நம்மளுடைய எண்ணப்போக்குல இருக்கிறாரு. அதான் "காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும், ஞாலத்தின் மாளப் பெரிது. உலகத்த விட பெரிது" அப்படின்னு சொல்றார். அடுத்த கேள்வி பாருங்க, அது சார்ந்து தான் வருது. "ஞாலத்தின் மானப் பெரிது எது?" அப்படின்னு சொல்றாங்க. காலத்தினால் செய்த உதவி. இதுதானே? காலத்தில் செய்யப்படும் உதவி. அப்ப ஒருத்தர் ரோட்ல அடிபட்டுட்டாரு. அவர சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒருத்தருக்கு ரத்தம் தேவை அப்படின்ற பட்சத்துல சரியான நேரத்துல அந்த இடத்துல போய் நின்னு அவருக்கான அந்த ரத்தத்த குடுக்குறோம், தானம் செய்றோம் அப்படின்னா, அதுதான் என்னது? சரியான நேரத்துல காலம் அறிந்து செய்யக்கூடிய உதவி. நாம எல்லாருமே கடவுள பார்த்திருக்கிறோமா அப்படின்னு நிச்சயமா தெரியாது. கடவுள் நம்பிக்கை ஆனா நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. ஆனா கடவுள்களாக நம்ம கண் முன்னாடி நெறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. நமக்கும் கடவுளாகக்கூடிய வாய்ப்பு அவ்வப்போது வழங்கப்படும். எப்ப அப்டின்னா, இப்படி யாராவது நம்மள தேர்ந்தெடுத்து வந்து உதவி கேட்கும் பொழுது. அப்ப அப்படியான சூழல மிகச்சரியா நாம பயன்படுத்திக்கிட்டு, அந்த இடத்துல நாமளும் கடவுள் ஆகலாம் அப்படின்றது தான் அந்த மாதிரியான இலக்கியங்கள், படைப்புகள் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். "எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு" அப்படின்னு இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியது என்னது? நன்றி வரவாமை அப்படின்றது தான். அப்ப ஒருத்தர் நமக்கு செய்த நன்றிய எக்காரணத்த கொண்டும் மறக்கவே கூடாது. இல்லையா? ஒருத்தர்ட்ட உதவி வாங்குறோம். நாம அதன் மூலமாக முன்னேறிட்டோம். முன்னேறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான மரியாதைய ஒண்ணு அத திருப்பி செலுத்தணும். அவங்களுக்கு உண்டான மரியாதை, அந்த நன்றிய கடைசி வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. ஒருவேள மறந்துட்டா, இந்த உலகத்துல அத விட பெரிய குற்றம் அப்படின்றது வேற எதுவுமே இல்ல அப்படின்றத தான் அந்த பகுதியின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. அடுத்த திருக்குறள் பாருங்க. நிலையாமை. நிலையாமையின் கீழ பேசப்படக்கூடிய ஒரு அருமையான கருத்து அப்படின்னே சொல்லலாம். இந்த வார்த்தையிலேயே நாம கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? "நெடுநாள் உளன் ஒருவன் இன்றில்லை" அப்படின்றது. என்ன சொல்றாங்க? ரொம்ப நாள் ஒருத்தன் இருப்பான் அப்படின்றதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. என்னும் பெருமை உடைத்திவ் உலகு அப்படின்றதுதான். இப்ப ரொம்ப நாள் இங்க ஒருத்தன் இருப்பான் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் நீங்க இங்க இருக்க போறதில்ல. அதுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள சரியா செய்யுங்க. அந்த வாழ்க்கைய எல்லோரும் போற்றும்படி வாழுங்க அப்படின்றதுதான். இதத்தான் என்ன சொல்றாங்க? நிலையாமை. இப்ப நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது இல்லையா? அதுதான் இந்த உலகம். ஸோ அப்ப இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சிகரமாக, அடுத்தவருக்கு தீங்கு இழைக்காதவாறு ரொம்ப அழகா வாழணும் அப்படின்றதத்தான் இந்த குறளின் வாயிலாக நமக்கு வழங்குறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச திருக்குறளா இது நிச்சயமா இருக்கும். ஏன்னா, தூக்கம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இல்லையா? ஆனா, அந்த தூங்கி முழிச்சவங்கள வள்ளுவர் என்ன சொல்றாரு? "உறங்குவது போலுஞ் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு" அப்படின்றார். உறங்குவத இறப்பு அப்படின்றாரு. அதான் சாக்காடு அப்படின்றாரு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இங்க உறங்கி விழிப்பது தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதற்கான சரியான பதில் என்னது? பிறப்பு அப்படின்றது. அப்ப தூக்கம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு வலியுறுத்துறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, ஏற்கனவே பார்த்ததுதான். என்னது? "நெடுநாள் ஒருத்தன் இங்க இருக்க போறதில்ல எனும் பெருமை உடைத்து உலகு" அப்படின்றது தான். அந்த வகையில
இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேள்வியா கேட்கப்படுறதுனால. அதனால தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். இப்படி குறளை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது நமக்கு எல்லா நேரங்கள்லயும் எல்லா குறளுக்கும் சாத்தியம் கிடையாது. அது தேவையும் கிடையாது. இப்ப இவ்வளவு திருக்குறள் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு நாம போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, பழைய கேள்விகள் பார்க்கும்போது, ஒரு சில பகுதிகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினாலே நமக்கான நமக்கான மதிப்பெண்கள ரொம்ப சுலபமா எடுத்துறலாம். அடுத்து 91வது பாருங்க. பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. "கூத்தாட்டு அலைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிளின் தற்று" அப்படின்னு சொல்றார். சோ அப்ப அதுக்கு உண்டான சரியான பதில் என்னது? கூத்தாட்டு அளவு அப்படின்றது தான். அடுத்த கேள்வி பாருங்க. காலம் அறிதல். இந்த திருக்குறள்லாம் நாம ஏற்கனவே நெறைய படிச்சிட்டோம். அப்ப ஒருத்தன் ஒரு செயலைச் செய்யும் பொழுது, இடன் அறிந்து செயல்படணும். அது கடந்து என்ன சொல்றாங்க? சரியான காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்றதும் இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. "கொக்கக்க கூம்பும் பருவத்து" அப்படின்ற ஒரு குறள எடுத்துக்காட்டா குடுத்திருக்கிறாங்க. என்னது? "கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க கீர்த்த இடத்து" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கொக்கு ஒரு சில இடத்துல அமைதியா காத்திருக்கும். மீன் அது பக்கம் வர்ற வரைக்கும். அது பக்கம் வந்த உடனே என்ன பண்ணும்? சரியான நேரத்துல அத கொத்தி எடுக்கும். "கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து" அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சோ, அப்ப இதற்கான சரியான பதில் என்னது? கொக்கு அப்படின்றது அதனுடைய பண்பத்தான் அந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க. சோ, அடுத்த கேள்வி பாருங்க. "ஞாலம் கருதினும் கைகூடும்." என்னது கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. "ஞாலங் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்றக் கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின்" அப்படின்னு சொல்லுவார். சோ அப்ப என்ன அந்த இடத்துல இடம்பெறுது? ஞாலங் கருதினும் கைகூடும் காலங் கருதி. சரியா? அப்ப காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்ய கருத்துல கொள்ளணும். காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது காலமும், இடமும். சோ அந்த வகையில நமக்கான சரியான பதில் என்னது? காலமும், இடமும். டைம் அண்ட் பிளேஸ். இந்த 2யும் சரியான நேரத்துல, சரியான இடத்துல திட்டமிட்டு செயல்படுத்துனா, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் அடுத்த கேள்வியாகவும் நமக்கு குடுக்குறாங்க. ரிப்பீட்டிவா அந்த கேள்விகள் பலமுறை வந்திருக்கு அப்படின்றத இதன் வாயிலா நாம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இப்படி ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிரும். இல்லையா? சோ அப்ப எந்த திருக்குறள் நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்த நாம மனப்பாடம் பண்ணணும். கேள்விகள் எந்தெந்த மாதிரிலாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். சோ அடுத்த பகுதியில் நாம பார்க்கக்கூடியது என்னது? மருந்து. அப்ப இந்த மருந்து அப்படின்னு எத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, குறள பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும். திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்ப உணவு அப்படின்றத எந்த அளவுக்கு உட்கொள்ளணும் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அருந்தியது அற்றது உண்டால் பை ஈட்டிங் ஒன்லி ஆஃப்டர் ப்ராப்பர் டைஜஷன் அப்படின்னு சொல்றாரு. சரியான அளவுல, முறையான அளவுல செரிமானம் ஆன பின்பு அடுத்த உணவை எடுத்துக்கொள்வது அப்படின்றது, அந்த சூழல் இருக்கும்போது, அந்த ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது, நமக்கு மருந்து அப்படின்றது தேவையே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதன் வாயிலா தான் "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின்" அப்படின்னு சொல்றாங்க. சோ, அதிகாரம் மருந்து அப்படின்றது. அடுத்து பாருங்க, இல்வாழ்க்கை அப்படின்ற ஒரு பகுதி. சோ இதன் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடியது என்னது? இந்த குறள் அப்படின்றது எல்லாத்துக்குமே அடையாளப்படுத்தக்கூடியதுதான். "அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது" அப்படின்றது. நிரல் நிறையணி அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். "அன்பும் அறனும் பண்பும் பயனும்" அப்படின்னு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு திருக்குறள் தான் இல்லையா? அழுக்காறு அப்படின்ற ஒரு அதிகாரம் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? அழுக்காராமை அப்படின்றது தான். சோ இதுல நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்?
அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்து விடும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? சோ அப்ப அந்த பொறாமை தான் ஒருவன தவறான வழியில, தீய வழியில கொண்டு செலுத்தக்கூடியதாக இந்த இடத்துல நமக்கு வள்ளுவர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு சரியான பதில் அப்படின்றது என்னது? அழுக்காறு அப்படின்றது தான். அடுத்த கேள்வி பாருங்க. டேஸ் பிறனாக்கம் டேஸ் பிறனாக்கம் பேணாறு அழுக்கறுப்பான் என்று யாரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சோ இதற்கான சரியான பதில் என்னது? அரண் ஆக்கம் வேண்டாதான். சோ அப்ப அந்த குறளையும் நம்ம நினைவு வச்சுக்கணும். அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்றதுதான் குறள். சோ அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரமானது புகழ். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த புகழ் அப்படின்றது ஓங்கி ஒலிக்கக்கூடியது, நம் உயிருக்கும் கடந்து நிற்கக்கூடியது. ஏன்னா நாம இறந்துட்டோம்னா கூட ஒண்ணும் இல்ல. நீங்க படிச்சு ஒரு வாத்தியார் ஆயிட்டீங்க. ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, யார் இறந்துட்டான்னு கேட்டா, உங்க வீட்டு பேரையோ, உங்க பேரையோ சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வாத்தியார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? சோ அப்போ நாம இருக்கும்போது நாம என்ன பயன் அடைஞ்சோம், என்ன புகழ அடைஞ்சோம், நம்ம செயல்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய இறப்பு அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல நமக்கு கேள்வியா என்னது கேட்கப்படுது? உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு ஊதியமாக. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய குறள் ஈதல், இசைபட வாழ்தல். இசைனா என்னது? புகழ். நாம படிச்சிருக்கோம் இல்லையா? ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்றாரு. அது கடந்த ஊதியம் அப்படின்றது நாம உயிருக்கு கொடுக்கவே முடியாது. இந்த சோழுக்கு கொடுக்கவே முடியாது. அதான் என்னது? ஈதல், கொடை, கொடுத்தல், இசைபட வாழ்தல், புகழ்பட வாழ்தல், புகழும்படி வாழ்தல். அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த அதிகாரம் பாருங்க, ஒற்றாடல் அப்படின்றது. அப்ப இந்த ஒற்றாடலின் கீழ் நமக்கு எந்த மாதிரியான கேள்வி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. சோ இதற்கான சரியான பதில் ஒற்றும் நீதி நூலும். சரியா? ஒற்றும் நீதி நூலும் இவை இரண்டும் தெற்றன்க தெற்றன்க மன்னவன் கண். சோ அப்ப இதுல 3 டேஷ் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த குறள் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒற்றும் உரை சான்ற நூலும் அப்படின்னு வரும். சரியா? சோ அப்ப குறள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள்ல நமக்கு இடம்பெறும். ஆப்ஷன்ல நமக்கு பொருள் சார்ந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால போட்டு குழப்பிக்க கூடாது. ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண் அப்படின்றதுதான். அப்ப ஒற்றும் நீதி நூலும் அப்படின்றதுதான் மிக பொருந்தி வரக்கூடிய சரியான பதில். அடுத்த அதிகாரம் பாருங்க, அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிறது. சோ இந்த அதிகாரத்தின் கீழ நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளைத்தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். What is the meaning of the word extinctus when Valluvar tries to compare lust the pouring key to fire? நெய்யால் எரிநுதுப்பேம் என்றென்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் எனும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? அப்ப 45வது கேள்வியாக கேட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியின் சரியான பதில் என்னது? அவித்தல் அப்படின்றதுதான். முதல்ல பார்த்தோம்ல, திருக்குறளின் பொதுவான கேள்விகள் அப்படின்றதுல இதே குறள் நமக்கு இடம்பெற்றிருக்கு. நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். சோ நுதுப்பேம் அப்படின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னது? அவித்தல் அப்படின்றதுதான். அடுத்த அதிகாரம் பாருங்க, கயமை அப்படின்றதுதான். சோ அதற்கு கீழ நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் அறிமுகமான குறள் தான். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது. இந்த மக்களை போன்றவர்கள் தான் யாரு? இந்த கயவர்களும் அவர்களை போல ஒப்பானவர்கள், சிறந்த ஒரு ஒப்பீட நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு 2 பேரும் பொருந்தி போறாங்க அப்படின்றதுதான். சரியா? இப்போ இந்த கயவர் மக்கள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, பொறுப்பில்லாதவர்களையும் சொல்கிறார்கள், விருப்பம் போல் நடப்பவர்களையும் சொல்வார்கள், நெறியற்று வாழ்பவர்களையும் அடையாளப்படுத்துகிறார்கள். அதனால மிக பொருத்தமான பதில் அப்படின்றது என்னது? இவை 3ம் அப்படின்றதுதான். சோ அடுத்த அதிகாரம் பாருங்க, நட்பு அப்படின்ற அடிப்படையில நாம கூடா நட்பு, தீ நட்பு, நட்பு,
அப்படின்ற அதிகாரம்லாம் பார்த்தோம். இந்த பகுதி நமக்கு எதுல வருது? நட்பு ஆராய்தல் அப்படின்ற ஒரு பகுதியின் கீழ நமக்கு இந்த குறளானது இடம்பெறுது. கேள்வி என்னது? நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? கேட்டினும் உண்டோர் உறுதிக் கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு துன்பமான காலத்துல நம்ம கூட யார் நிக்கிறாங்களோ, அந்த ஒரு சூழல வச்சு இந்த நண்பர்கள் அப்படின்றவங்க எவ்வளவு நமக்கு நெருக்கமானவர்கள், எவ்வளவு உண்மையானவர்கள் அப்படின்றத அளந்துடலாம். அப்ப அந்த கேடு தான் என்னது? நண்பர்களை அளந்தறிவதற்கான ஒரு கோல், ஒரு மெஷர்மென்ட் ம் கருவி அப்படின்னு சொல்றாரு. எக்யூப்மென்ட் அப்படின்னு சொல்றாரு. என்னது? கேட்டினும் உண்டோர் உறுதிக் கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அப்போ ஒரு நமக்கு துன்பம் விளையும் நேரத்தில் கூட இந்த நண்பனானவன் நம்ம கூட நிக்கணும். அப்ப அந்த ஒரு சூழல் காட்டிக் கொடுத்துரும் அப்படின்றது தான் இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அமைச்சு அப்படின்றது. அதாவது இதன் கீழ நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி, தவறான ஆலோசனைகளை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்போ ஒரு அமைச்சரவையில ஒரு மந்திரிய இடம்பெற வச்சாச்சு. அவருடைய அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள் பேரில் தான் நிர்வாகம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய மந்திரி ஒரு தவறான ஆலோசனையை சொல்லும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமா இந்த ஒரு குறள் நமக்கு இருக்கு. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோரை 70 கோடி உறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 70 கோடி பேருக்கு அவன் இணையானவன் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. 70 கோடி பகைவர்கள் அப்படின்றதுதான் அதற்கான சரியான பதில். அடுத்து நாம பார்க்கக்கூடிய அதிகாரம் என்னது? வெகுளாமை அப்படின்றதுதான். அப்ப போட்டு இத நம்ம குழப்பிக்க கூடாது. வெகுளாமை அப்படின்றது நமக்கு எதை பறைசாற்றுது அப்படின்றது முதல் கேள்வியிலேயே நாம ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க. இதற்கான சரியான பதில் என்னது? கோபம் அப்படின்றதுதான். இப்ப இந்த இடத்துல நமக்கு எப்படி அடையாளப்படுத்தியிருப்பாங்க? வெகுளி அப்படின்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்ப வெகுளி அப்படின்னா தற்காலத்துல இன்னசென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப சரியான அர்த்தம் என்னது? கோபம் அப்படின்றதுதான். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின், கோபம் எனின் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த குறள் பாருங்க. ஆள்வினை உடைமை அப்படின்றது. அப்ப அந்த ஆள்வினை உடைமையின் கீழ நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, டேஸ் விளைவின்றி தாளாது உய்யற்றுபவர். எல்லாருக்குமே அறிமுகமான திருக்குறள் தான். சரியான பதில் என்னது? ஆப்ஷன் பார்க்காமலே சொல்லிடலாம். தமிழ் ஆப்ஷன் பார்க்காமலே. உளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முன்னேற்றுபவர் அப்படின்னு நாம பாக்குறோம் இல்லையா? அப்ப சரியான பதில் என்னது? ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்றதுதான். நமக்கு நிறைய நேரங்கள்ல கேள்வியா வரக்கூடிய குறள்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அறிமுகமான குறளா தான் இருக்கு. அப்ப புதுசா நாம நிறைய படிக்க வேண்டியது இல்ல அப்படின்றத இந்த பகுதியின் வாயிலா நாம தெரிஞ்சுக்கலாம். சரியா? 92வது கேள்வி. பயனில சொல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தின் கீழ் நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, பயனில் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்றதுதான். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய குறள், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கான சரியான பதில் என்னது? மக்கட் பதடி அப்படின்றது. அப்ப இந்த காணொலியை நீங்க முதல்ல இருந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த மக்கட் பதடி அப்படின்ற வார்த்தைய நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். முன்னாடியே ஒரு கேள்வியில நாம இத பத்தி பேசியிருக்கிறோம். சரியா? அத லிங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு குறளையும் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு விதமான கருத்துக்கள சொல்லும். இதுல நாம இத ஏன் படிக்கணும் அப்படின்னு அவசியம்னு சொல்றோம்னா, ஒரு குறள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மக்களுக்கு அடிப்படையான வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்கள சொல்லுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தேர்வு நோக்குல நீங்க இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரினுடைய பார்வையும் பல்வேறு விதமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ட்ரெயின் அப்படின்ற ஒரு தலைப்பு குடுக்கோம்னா, அந்த தலைப்பின் கீழ நீங்க எழுதக்கூடிய விஷயமும், நான் எழுதக்கூடிய விஷயமும் வேறுபட்டு இருக்கும். ஏன்னா,
ட்ரெயின கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றது உங்களுடைய துவக்கமா இருக்கலாம். இந்த வருடம் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்க மொத ட்ரெயின் விட்டாங்க. அது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் அதே ட்ரெயின பத்தி எழுதும் பொழுது, ஒரு எங்க ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. அப்போ ட்ரெயின்ல போறது அப்படின்றதே ஒரு கனவா இருந்துச்சு அப்படின்னு நான் எழுதலாம். இந்த 2 தலைப்புக்குமே, இந்த 2 கட்டுரைக்குமே பொதுவான தலைப்பு ட்ரெயின் அப்படின்னு குடுத்துறலாம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு 7 சீர் கொண்ட ஒரு திருக்குறள படிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படி வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்போது, அதனால அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து, புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து அப்படின்றதும் வேறுபடும். நல்ல கருத்து தான். ஆனா, அதனுடைய கண்ணோட்டம் அப்படின்றது வேறுபடும். அதனால தான் நமக்கு மெயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள ஒரு 6 வகையான தலைப்புகளா பிரிச்சு கட்டுரை எழுதுதல்ல குடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த கட்டுரையில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள பத்தி நாம பேசலாம். நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ப. அப்போ ஒரு குறள படிக்கிறோம் அப்படின்னா, அந்த குறளோட அர்த்தத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குறள்ல இருக்கக்கூடிய வார்த்தைய மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்றது எந்த விதமான பயனும் நமக்கு தரப்போறதே கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்றாரு? "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக" அப்படின்னு சொல்றாரு. நீ படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. படிச்சதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடி வந்து நில்லு. நீ படிச்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடு அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா, அத மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முறையான ஒரு வாழ்க்கைய மற்றவர்களும் வாழ்வதற்கு வழி செய்யணும். இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தரினுடைய கண்ணோட்டமும் வேறுபடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுரை அப்படின்றது ஒவ்வொருத்தரினுடைய கட்டுரை அப்படின்றதும் பல்வேறு விதமா இருக்கும். நெறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள அதுல உள்ள நாம கொண்டு வந்திருப்போம். நெறைய பேர் இலக்கியத்தரமான எடுத்துக்காட்டுகள், அதே மாரி திருக்குறள் மாதிரியே நாலடியார்ல கூறப்பட்ட கருத்துக்கள், மற்ற இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள எடுத்துக்காட்டு கொண்டு வந்திருப்போம். அப்போ ஒவ்வொருத்தரினுடைய கண்ணோட்டமும் வேறுபட்டு இருக்கும். அந்த வகையில இந்த திருக்குறள் அப்படின்ற அடிப்படைய நம்ம எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நம்மளுடைய கண்ணோட்டத்தையும் சேர்க்கும் பொழுது, நம்மளுடைய அந்த பேப்பர் பிரசன்டேஷன் அப்படின்றது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். நம்ம வெற்றிய நாமளே சுலபமா, ஈஸியா தேடிக்கக்கூடிய ஒரு வழிவகைய அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான். அப்போ பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, இதுதான் அடிப்படை. சரியா? அப்போ ஒரு குறள் என்ன கண்ணோட்டத்துல எழுதப்பட்டிருக்கு? எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு? அது என்ன சொல்ல வருது? அதன் மூலமா நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்? அந்த குறள் சார்ந்து இங்க என்னென்ன விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குது? அத நான் கொண்டு வந்து இதோட எப்படி இணைச்சு ஒரு கட்டுரையா என்னால குடுக்க முடியும்? இந்த ஒரு பயணம் தான் இந்த திருக்குறள்ல நாம மேற்கொள்ள வேண்டியது. அப்போ அத படிக்கணுமா? இத படிக்கணுமா? அப்படின்னு திருக்குறள கையில வச்சுட்டு நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில நாம நெறைய கேள்விகள் பார்த்திருக்கிறோம். அதுல நெறைய மாடல்ஸ் இருந்துச்சு. குறள் சார்ந்த கேள்விகள் எந்தெந்த மாதிரி வரும்ன்னு. அது பத்தின அடிப்படையான புரிதல் பிரிலிம்ஸ்க்கு இருந்தா போதும். மெயின்ஸ பொறுத்த மட்டுக்கும் நீங்க எங்கெங்கெல்லாம் திருக்குறள் படிக்கிறதுக்கு உண்டான சூழல் இருக்கோ, அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெறைய திருக்குறள மேற்கோள் காட்டுங்க உங்களுடைய விடைத்தாள்கள்ல. அது உங்கள் மீது ஒரு சிறப்பான ஒரு ஒரு அபிமானத்த குடுக்கும். சரியா? கொஸ்டினர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, உங்கள ஒரு பிரத்யேகமான ஆளா காமிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, திருக்குறள் அப்படின்றது தமிழ் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அ வரலாறுலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, எல்லா பகுதிகள்லயுமே திருக்குறள் அப்படின்றது இருக்கு. எல்லா பள்ளி புத்தகங்கள்லயும் நாம திருக்குறள படிக்கிறோம். இல்லையா? அப்ப என்ன சப்ஜெக்ட் எழுதினாலும் திருக்குறள நீங்க மேற்கோளா அந்த இடத்துல தாராளமா கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்ற அடிப்படையில, இந்த பகுதி அப்படின்றது மிக மிக முக்கியமான பகுதி. அதனால ஒரு சிறப்பு கவனம் செலுத்திறது நம்மளுடைய வெற்றிய இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நல்ல தலைப்புல அடுத்து வரக்கூடிய காணொளிகள்ல சந்திக்கலாம். நன்றி.